பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா இல்ல ஹவுஸ் வைஃபா இருக்கேன் எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியா இருக்கா அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிக்ஸி கிரைண்டர் எப்படி கொண்டு போய் வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு 1 HP மிஷினா கொண்டு போய் ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் உள்ள ஆர்வம் உள்ள பெண்கள் வந்து வீட்டுல 1 HP 2 HP வைக்கலாம். வச்சு பண்ணோம்னா உங்களுக்கு டைம் கண்டென்ட் உள்ள சீடு எந்த சீடா இருந்தாலும் சீடெல்லாம் இதுல போட்ட உடனே இங்க எண்ணெய் வர ஆரம்பிச்சு. நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், இது கடுகு எண்ணெய், வேப்ப எண்ணெய், ஆமணக்கு, விளக்கெண்ணெய்னு சொல்றோம் இல்லைங்களா அது. இது வந்து பூசணி விதையில இருந்து எண்ணெய் எடுக்கலாம். அந்த எண்ணெய் இல்ல சீடு இருக்கும், வரமிளகா, காஞ்சி மிளகா உள்ள அந்த சீட்ல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். பாதாம் இருக்கு, முந்திரி இருக்கு, எதில் ஒன்னாலும் எண்ணெய் எடுக்கலாம். அந்த காலத்துல வந்து நீங்க மரச்செக்கு, உட்செக்குன்றாங்க. அது மாதிரியே அது மாடு சுற்றி வரும் ஒரு காலம். அதுக்கப்புறம் மோட்டர் வச்சு சுத்தினாங்க. எல்லா ஆயிலும் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வேற. அது டைம் எடுக்கும், சூடாகும். இந்த பின்னாக்கெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இது மாதிரி நிறைய மேன் பவர் வேணும், டைம் எடுக்கும். இதெல்லாம் தடுக்கிறது தான் இது புது ட்ரெண்ட்ல. இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்ல அந்த சீடெல்லாம் இதுல போட்ட உடனே இங்க எண்ணெய் வர ஆரம்பிச்சு. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா இல்ல ஹவுஸ் வைஃபா இருக்கேன் எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியா இருக்கா அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாசம் 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். எப்படின்னு சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறுல லொக்கேட் ஆகியிருக்க லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இவங்க எண்ணெய் தயாரிக்கிற மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 22 வகையான எண்ணெயை வந்துட்டு இந்த மிஷின்ல நம்ம ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேன் பவரோ இல்ல எலக்ட்ரிசிட்டி அதிகமாகுன்ற கவலையே வேணாம், ஈஸியா சம்பாதிக்கலாம். ஸோ இதுல இந்த மிஷின்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டு நல்லா இருக்கு. ஷாப்போட பேரு அண்ட் லொகேஷன். இது வந்து லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டருங்க, கோயம்புத்தூர்ல வெள்ளக்கிணறு ஏரியாவில் இருக்கு. ஸ்பெஷல்னா நான் சொல்றது இந்த ட்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த காலத்துல வந்து நீங்க மரச்செக்கு, உட்செக்குன்றாங்க. அது மாதிரியே அது மாடு சுற்றி வரும் ஒரு காலம். அதுக்கப்புறம் மோட்டர் வச்சு சுத்தினாங்க. எல்லா ஆயிலும் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வேற. அது டைம் எடுக்கும், சூடாகும். இந்த பின்னாக்கெல்லாம் வருதுன்னா இப்ப மிஷின் டெமோ இது ஓட விடும்போது பார்ப்பீங்க, அப்ப தெரிஞ்சுப்பீங்க. இந்த பின்னாக்கெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இது மாதிரி நிறைய மேன் பவர் வேணும், டைம் எடுக்கும். இதெல்லாம் தடுக்கிறது தான் இது புது ட்ரெண்ட்ல. இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்ல கோல்டு பிரஸ், எக்ஸ்பெல்லர் கோல்டு பிரஸ், பட் ஸ்க்ரூ டைப். உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும், பெரிய மெக்கானிசம் ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்க்ரூ டைப்ல மேல வந்து நம்ம கொப்பரையோ வேர்க்கடலையோ எந்த ஆயில் கண்டென்ட் உள்ள சீடு எந்த சீடா இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த சீடெல்லாம் இதுல போட்ட உடனே இங்க எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும், ஆயில் வர ஆரம்பிச்சிடும். இதுல இந்த சைடு வந்து பின்னாக்கு வரும். இதான் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் மேன் பவர் ஒருத்தர் வேணும் கண்டிப்பா. ஒருத்தர் போதும், ஒருத்தர் அப்புறம். இது வந்து 1 HP, இது வந்து 10 HP. கொஞ்சம் சைஸ் மெகா சைஸ் மாதிரி இருக்கும். பட் 1 HP நீங்க போட்டீங்கன்னா சிம்பிளா லேடிஸே பண்ணலாம். இதுல நிறைய கேரளாலயும் தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க இது தொழிலா தொடங்கி வீட்டுல வச்சு 1 HP 2 HP அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க தாராளமா. இது ஒரு ஆக்சுவலா இது ஒரு வேலை வாய்ப்பு, அவங்களுக்குரிய ஒரு வாய்ப்பு. கரெக்ட், நீங்க நல்லா கேட்டீங்க. 1 HP ல இருந்து 10 HP வரைக்கும் இருக்கு, 10 HP வரைக்கும் இருக்கு. இப்போ 1 HP கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல நீங்க 20 கிலோ இன்புட் மெட்டீரியல். இப்ப 20 கிலோ வேர்க்கடலையோ இல்ல எள்ளோ இந்த மாதிரி கொப்பரை இதெல்லாம் 20 கிலோ போடலாம். 20 கிலோ போட்டீங்கன்னா ஆயில் வந்துடும். அது 2 HP னா 30 கிலோ போடணும். 3 HP னா 40 கிலோ. 5 HP னா 60 கிலோ. 7.5 HP னா உங்களுக்கு 80 கிலோ வரைக்கும் வரும். 10 HP னா 100 கிலோ நாங்க கமிட் பண்றோம். நீங்க இன்புட் மெட்டீரியல் 100 கிலோ போடலாம்னு சொல்றோம். பட் இது வந்து எங்க கஸ்டமர்ஸும் சொல்றாங்க, அவங்க வந்து பிராக்டிகலா செஞ்சு பார்த்துட்டு சொல்றாங்க 150 180 கிலோ வரைக்கும் நாங்க இதுல பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. இது 80க்கு நாங்க கமிட் பண்றது 100 தான் சேஃபா பண்றோம். பட் அவங்க கஸ்டமரே சொல்றாங்க 180 வரைக்கும் பண்றேன்னு. இது எங்களுக்கு ரியலி ஹாப்பி, சந்தோஷமான விஷயம் தானே இது. அது கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ வீட்லயே வச்சு பண்ண இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ல சொல்றேன் இல்லைங்களா, சொந்தமா தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. வேலைக்கு போக வேண்டாம், வேலைக்கு போனா டைமுக்கு போகணும், டைமுக்கு வரணும். இது நான் வந்து வீட்லயே ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் உள்ள ஆர்வம் உள்ள பெண்கள் வந்து வீட்லயே 1 HP 2 HP வைக்கலாம். வச்சு பண்ணோம்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எதாவது போடணும், போல்ட் நட்லாம் போட்டு ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு மிக்ஸி கிரைண்டர் எப்படி கொண்டு போய் வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு 1 HP மிஷினா கொண்டு போய் வச்சுக்கலாம். வச்சுட்டு சிங்கிள் ஃபேஸ் தான் 1 HP ல இருந்து 3 HP வரைக்கும். பிளக் போட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் மாதிரி தான். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேல மெட்டீரியல் போட்டீங்கன்னா கீழே எண்ணெய் வந்துடும். இதுல பின்னாக்கு ஒரு பின் வைங்க, ஆயிலுக்கு ஒரு பின் வைங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த ஆயில் வந்து உங்களுக்கு தோல் எல்லாம் இருக்கு இல்லையா, தேங்காயில கொப்பரையில இதெல்லாம் இருக்கலாம், அதனால கசன் மாதிரி வரும். பட் அது ஓவர் நைட் விட்டுடணும். விட்டுட்டீங்கன்னா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சிடும். அடியில உங்களுக்கு அந்த மட்டி எல்லாம் நின்றுடும்.
நீங்க அந்த எண்ணெய் எடுத்து பாட்டில் அடிச்சு நீங்க தொழில் பண்ணலாம். சரி ஓகே, நான் இது எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் யூஸ் பண்றதுன்னா கண்டிப்பா காட்டுறேன். இங்க பாருங்க, இப்பதான் போட்டோம், உடனே எண்ணெய் ஆயில் வர ஆரம்பிச்சிச்சு, பின்னாக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கவர் போடுங்க, பாருங்க எவ்வளவு ஸ்பீட் ஃபோர்ஸா வரும் எண்ணெய். ஏன்னா இது 10 HP பவர் அதிகம், அதனால உங்களுக்கு ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க மரச்செக்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஆயில் வந்து தொடவே முடியாது, சூடு பயங்கரமா இருக்கும். இது ஒண்ணுமே சூடு இல்லை. சூடுனா அந்த 40 டிகிரிக்குள்ள இதுக்குரிய சூடு தான் இருக்கும். அந்த சூடாச்சுன்னா உங்களுக்கு என்ன, அந்த எண்ணெயோட ப்ராசஸ் மாறிடும், ஃபிளேவர் மாறும். பட் இதில் அது மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சூடு ஆகாது, சூடே ஆகாது, கண்டிப்பா ஆகாது. எல்லா உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் என்னென்ன இருக்கு சொல்றேன் பாருங்க. கொப்பரை, வேர்க்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, பாதாம், முந்திரி பருப்பு, கடுகு. அதான் ஆயில் கண்டென்ட் எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது போட்டீங்கன்னா ஆயில் வரும். கருஞ்சீரகம், கண்டிப்பா கருஞ்சீரகம், கடுகு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்றோம். மகாராஷ்டிரா அப்படி டுவர்ட்ஸ் நார்த் போனோம்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷின்ல என்ன சீடு வேணாலும் போட்டு நமக்கு ஆயில் எடுக்கலாம். எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு 3 ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ்ல வந்து 3 HP வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ்ல ஓட்டிக்கலாம். 3 HPக்கு மேல இருந்ததுன்னா 3 ஃபேஸ் போடுறது நல்லது, போடணும் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு இபி கன்சம்ஷன் குறவாகும், இபி சார்ஜ் கம்மியாகும். நீங்க 3 ஃபேஸ் இந்த 2 HPக்கு நீங்க 3 HPக்கு 3 ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா 3 ஃபேஸ் கொடுத்தா கரண்ட் ரொம்ப குறவாகும். அதனால 3 ஃபேஸ் பெட்டர். பயமே வேண்டாம், இந்த கேப் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாவே என்ன டப்ல மட்டும் தான் வெறும் வெளியே தெரிக்காது. சோ இந்த கேப் வந்து அவங்க கூடவே கொடுத்துருவாங்க. சரி ஓகே, நான் இந்த மிஷின் யூஸ் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும்? எலக்ட்ரிசிட்டி 1 HP ல இருந்து 3 HP வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் போதும் உங்களுக்கு. ஓகே, 3 HPக்கு மேல 3, 5, 7.5, 10 HP னா உங்களுக்கு 3 ஃபேஸ் கண்டிப்பா வேணும். அது இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஆயில் மில் வச்சுக்கிறவங்க இல்ல புதுசா தொடங்க போறவங்க அவங்க வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் வாங்கி இண்டஸ்ட்ரியலாவே பிசினஸாவே தொடங்குவாங்க. நான் சொல்றது இந்த மாதிரி சின்ன அளவுல வீட்டுல வச்சு ஸ்மால் பிசினஸ், வீட்டுல இல்ல பக்கத்துல ஒரு கடை மாதிரி இருந்தா வச்சு பண்ணனா 10 இடம் போடும். இது பெரிய ஸ்பேஸ்லாம் தேவையில்லை. 10x10 இருந்தா ஒரு மெஷின் ஓட்டிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணலாம். பண்ணிக்கலாம் இல்ல பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், அதான் விஷயம். இஎம்ஐ நாங்க எதுவும் பண்றது இல்ல. நாங்க வந்து நீங்க லோன் பண்ணலாம், சப்சிடி கிடைக்கும். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறைய ஸ்கீம்லாம் இருக்கு. அதை நீங்க பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணும்போது பேங்க் மேனேஜர் கண்டிப்பா அந்த லோன் ப்ராசஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், அவங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கைட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க, எங்க மிஷின்ல இப்ப கஸ்டமர் வரா இல்லைங்களா, ஒரு டெய்லி 2-3 கஸ்டமர் 4-5 கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் டெமோ ட்ரையல் காட்டுறதுக்காக எல்லாம் கொண்டு வந்து இங்கேயே ஆட்டுறது, இங்கேயே ஆட்டி அவங்க பார்வைக்காக வச்சிருக்கேன். கரெக்ட். இது வந்து கொப்பரையா வரும் இல்லைங்களா, பாதி தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது காஞ்சி இருக்கும் கொப்பரையா. அதை வந்து இந்த கொப்பரை கட்டர்னு இருக்கு, இந்த கொப்பரை கட்டர்ல போட்டீங்கன்னா அந்த மாதிரி பிட்டா வந்துடும், சின்ன சின்ன துண்டுகளா வந்துடும். அது என்னன்னா இந்த கொப்பரை கட்டர் மெஷின் கூட நாங்க ஃப்ரீயாவே தரோம், ஃப்ரீயா கொடுத்துறோம். மெஷின் இது காஸ்ட், இது சார்ஜ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கொப்பரை கட் பண்றதுக்காக இது. சில கஸ்டமர் என்ன பண்றாங்க, இந்த செக்குல ஆட்டின புண்ணாக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை கூட போட்டு துண்டாக்கிறாங்க அவங்க வசதிக்கு. இது எங்ககிட்ட எங்களுக்கே தெரியாது, அவங்க யூஸ் பண்றாங்க மல்டிபர்பஸா. அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இது வந்து நல்லெண்ணெய், அதாவது எள்ளுல இருந்து எடுக்கிறது எள்ளெண்ணெய்ன்றோம் இல்லையா, நம்ம நல்லெண்ணெய்ன்றோம். இது கடலெண்ணெய், இது கடுகெண்ணெய். கடுகுலயே 2 தரம் இருக்கு, வெள்ளை கடுகு இருக்கு, கருப்பு கலர்ல இந்த மாதிரி பிரவுனிஷா கடுகு கலந்து 2 விதமான கடுகுல இருந்து எடுத்த ஆயில் இது. இது வந்து வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டையில இருந்து எடுத்தது. இது ஆமணக்கு விளக்கெண்ணெய்னு சொல்றோம் இல்லைங்களா, அது. இது வந்து பூசணி விதையில இருந்து எண்ணெய் எடுக்கலாம், அந்த எண்ணெய். இது வந்துங்க மிளகா இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள சீடு இருக்கும், வரமிளகா, காஞ்சி மிளகா உள்ள அந்த சீட்ல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். அது ரொம்ப கம்மியா வரும். ஆனா இந்த பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வந்து மிளகா பொடி போட மாட்டாங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டா அந்த பிளேவர் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். அவங்க கஸ்டமர் ரொம்ப வர்ற கெஸ்ட் ரொம்ப விரும்புறாங்க அந்த ஃபுட். அதுக்காக இந்த ஆயில் இந்த சீட்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. இது வந்து மாதுளை விதையில இருந்து எண்ணெய் எடுக்கலாம் நம்ம. அதாவது ஆயில் கண்டென்ட் இருக்குது. இது இல்லாம பாதாம் இருக்கு, முந்திரி இருக்கு, எதுல ஒன்னாலும் எண்ணெய் எடுக்கலாம். இதெல்லாம் இதுல வந்த புண்ணாக்கு. இப்ப தேங்காய்னா பிண்ணாக்கு வரும் இல்லைங்களா, அது ஆயில் கேக்குன்னுவாங்க, பிண்ணாக்குன்றோம். அது இதுல வந்தது. இது எள்ளு பிண்ணாக்கு, இது கடலை பிண்ணாக்கு, அந்த மாதிரி இதுல வந்த புண்ணாக்குங்க. தெளிவா இருக்கு. இன்னும் தெளிவா இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதான் ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கு. ஃபில்டர் நாங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நீங்க தெளிவா வரணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ஃபில்டர் ஒரு இந்த மாதிரி ஒரு மிஷினரி இருக்கு. அப்ப ஆயில் வந்து விழுது இல்லைங்களா,
அந்த பின்ல இந்த ஹோஸை விட்டீங்கன்னா சக் பண்ணி இதுல கொடுத்து ஆன் த ஸ்பாட் ஆன்லைன் சொல்ற மாதிரி அப்பவே கிளீன் பண்ணி அப்பவே உங்களுக்கு தெளிஞ்ச ஆயிலா வந்துடும். தெளிஞ்ச ஆயிலா வந்து இங்க அந்த கலங்குன அந்த அதுல இருக்கிற மட்டி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பிசுறு அதெல்லாம் அந்த பக்கம் வந்துடும். இப்போ ஆயில் உடனே கிடைக்கும் உங்களுக்கு. இது ஆயில் ஃபில்டர். இந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் வேணும்னு வைக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்பல, சின்ன அளவு தான் நான் பண்ண போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபில்டர் வந்து பெரிய அவசியம் இல்லை. இது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு இமீடியட்டா ஒரு 25 லிட்டர் ஆர்டர் கேட்பாங்க. அப்ப அவங்க வந்து தெளிச்சிட்டு காத்திருக்க முடியாது. அப்போ உடனே இதுல தெளிய வச்சு ஃபில்டர் பண்ணி உடனே வித்துருவாங்க. அப்படிதான் இதுதான் நடக்கும். எல்லா மிஷினஸும் இருக்கு. இல்லம்மா, நான் கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, ஃபாரின் கண்ட்ரில எத்தனையோ கண்ட்ரி, பிலிப்பைன்ஸ்ல தொடங்கி, ஸ்ரீலங்காவில் தொடங்கி, துபாயில தொடங்கி, சவுதியில தொடங்கி எல்லா பல நாடுகள்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஆயில் மிஷின் மட்டும் இல்ல, விர்ஜின் கோகோனட் ஆயில் நம்ம பேசணும் இல்லைங்களா, அதை பத்தி அடுத்த பாட்டுல நம்ம விரிவா பேசலாம். இப்ப சொல்றது வந்து அந்த பிளான்ட்டை நிறைய கண்ட்ரில நாங்க பண்ணிருக்கோம். இப்போ இந்தியாலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் சொன்ன இல்லைங்களா, கடுகு மகாராஷ்டிரா தாண்டிட்டா கடுகு எண்ணெய் அந்த நாலேஜ்ல எங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னா அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கெல்லாம் கடுகு எண்ணெய், இங்கதான் நல்லெண்ணெய் கடலெண்ணெய். கேரளாவில் எடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் 99% உங்களுக்கு கேரளானா 100% சொல்லலாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க இந்த மிஷினை பத்தி யூடியூப்ல பார்த்து எனக்கு தெரிஞ்சு 60% மேல யூடியூப் பார்த்துட்டே ஆர்டர் பண்றவங்களும் இருக்காங்க. நேரிட்டு பார்க்கணும், வந்துட்டு பார்க்கணும், மிஷினை பார்க்கலான்ற திருப்தி அடையணுன்றதுக்கு வராங்க. நீங்க நேர்ல வந்தா இன்னும் நல்லது, இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் பார்த்து நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகி வாங்கிட்டாங்க. ஆனா நீங்க ஆர்டர் பண்ணணும்னா இருந்த இடத்துல இருந்தே கூட எங்களோட அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தரும். பாருங்க, நீங்க கேட்டீங்க இல்லையா இதெல்லாம் தயார் பண்றேன், இந்த இடத்துல தான் எல்லா இதையும் தயார் பண்றோம். இது இல்லாம இன்னொரு யூனிட் இருக்கு, அது தனியா. இங்க வந்து மிஷினோட முக்கிய பாகங்கள் இங்கதான் நாங்க தயாரிக்கிறோம். இப்போ மிஷினோட ஒரு ஸ்க்ரூ இருக்கு, பேஸ் இருக்கு, இது சில்வர் ஏரியா இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கான்டாக்ட் ஏரியால இருக்கு. அதெல்லாம் இங்கதான் கிரைண்ட் பண்றது, ஃபேப்ரிகேட் பண்றது எல்லாம் இங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கேட்டீங்க. இப்போ வந்து மெயின் நீங்க சர்வீஸ் அப்படின்ற பாயிண்ட்க்கு வரீங்க. இப்போ சர்வீஸ் ஸ்பேர்ஸ் அதை பத்தி எடுத்துட்டீங்கன்னா இதுல பெரிய கியரு, ஷாஃப்ட், பேரிங் அந்த மாதிரி ஒரு பெரிய மெக்கானிசம் உள்ள மிஷின் இல்லை. இது ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அப்புறம் இது கியர் பாக்ஸ், இது மோட்டர். இப்போ இந்த மோட்டர் கியர் பாக்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் லீடிங் கம்பெனி, கார்பரேட் கம்பெனியில் தான் வாங்குறோம். அவங்களே உங்களுக்கு வாரண்டி எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதை தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை நீங்க மோட்டார் எனக்கு இந்த மோட்டார் தான் வேணும்னாலும் அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த மோட்டர் மாட்டி கொடுத்துருவோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதனால இதுல ஸ்பேர்ஸ் அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை, சர்வீஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சின்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்க போன் பண்ணீங்கன்னா வீடியோ கால்லயே நாங்க ரெக்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்றோம். அது பெரிய விஷயமே இல்லை. ஒரு சர்வீஸ் பர்சன் போய் சர்வீஸ் இன்ஜினியர் போயிட்டு உங்க ஸ்பாட்டுக்கு வந்து அந்த மிஷினை ரெக்டிஃபை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்க வீடியோ கால்லயே அது நிறைய இந்த கேரளத்துல இந்த மிஷின் போட்டிருக்காங்களா, அந்த லேடிஸ் கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம் இப்படி பண்ணுங்க, இந்த டைப் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னா அது பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. சர்வீஸ் குறிச்சு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வேண்டாம், பயமும் வேண்டாம், நாங்க இருக்கோம். கண்டிப்பா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டி இதோட கஸ்டமர் கேர் ஆபீஸ், அட்மின் ஆபீஸ் எல்லாமே இங்க வந்து ஒரு லாங்குவேஜுக்கு ஒருத்தர் இருக்காங்க. நீங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, எந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் உள்பட எந்த லாங்குவேஜ்ல எந்த நேரத்துல 9 to 6 ஆஃபீஸ் டைம், அந்த டைம்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். பேசினீங்கன்னா அந்த லோன் டீட்டெயில்ஸோ மற்ற டீட்டெயில்ஸோ எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும், மெஷின் பத்தி எந்த மாதிரி சந்தேகமோ இல்லை எப்படி ஆர்டர் பண்றது, இந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் நாங்க கிளியர் பண்றதுக்கு இவங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. சோ மக்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மிஷின் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது, எப்படி ஆர்டர் போடணும், வாரண்டி எவ்வளவு வருஷம் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் இந்த வீடியோல தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. சோ உங்களுக்கும் இந்த மிஷின் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒவ்வொரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். சோ கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை.